வணக்கம் நேயர்களே. தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையினர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. கடந்த 30 வருடங்களாக தான் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே எவனும் கிடையாது. ஏன்னா இங்கே நடைபெணம் தான் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஸ்டேட்லேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி. மீனவர்களுடைய ஓட்டு மட்டும் வேணும். ஆனால் மீனவர்களை பற்றி பேச மாட்டோம். தமிழக மீனவர்கள் அப்பப்போ இலங்கையில் கடற்படையிலார் ரொம்ப தொந்தரவு பிடிச்சி அடிக்கிறது, ஃபைன் போடுறது, ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு வராங்க இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களுக்கு. இது 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஒரு அரசியல் ஆண்மகன் இங்கே இல்லை. ஆனால் இப்போது 2 நாள் முன்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை பிடிச்சி இலங்கை கடற்படையினர் அடித்து துன்புறுத்தி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தலா 50,000 அபதாரம் போட்டு மொட்டை அடித்து அனுப்பிச்சிருக்காங்க, தமிழகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு ஸ்டேட்லேயும் எவனும் கிடையாது, சென்ட்ரல்லையும் எவனும் கிடையாது. ஆனால் ஓட்டு மட்டும் வேணும். என்னடா இது பகல் வேஷம்? உங்களை போல ஆட்களுக்கு மீண்டும் மீண்டும் தப்பாக ஆட்சி செய்கிறீங்க. சென்ட்ரல்லையும் சரி, ஸ்டேட்லேயும் சரி. உங்களை போல் ஆளுக்கு தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தப்பாக இந்த நாட்டை ஆட்சி செய்கிறவன் தான் மீண்டும் மீண்டும் ஆட்சி அரியணையில் உக்காடுறான். என்னடா இது கேவலமாக இருக்கு. என்ன இது? மக்களுடைய ஓட்டு வேணும், மக்களை பற்றி பேச மாட்டீங்க. தமிழக மீனவர்கள் இந்தியா குடிமகன் கிடையாதா? இந்தியா குடிமகன் பற்றி யாரா பேச வேணும்னா, சென்ட்ரலில் உக்காந்துருக்காருல தாத்தா, அந்த தாத்தா தான் பேச வேணும். அந்த தாத்தா எங்கே பேசுகிறாரு? அவர் தான் யங்குமேன் ஆயிட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிட்டார். நீங்களாம் உலகம் சுற்றும் வாலிபன்னாவே நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது ஒரே ஒருத்தர் எம்ஜிஆர் தான். அது கிடையாது. இப்போ ஒரு தாத்தா வாலிபனாகி உலகத்தை சுற்றிட்டுருக்காரு. ஆமாம், 10 ஆண்டு கால ஆட்சி ஒன்றுமே சரியில்லை, ஜீரோவில் இருக்குது. மீண்டும் மோடி மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. யார் உட்கார வச்சாங்க? நாட்டில் இருக்கானுங்களே சிந்திக்க தெரியாத, ஒன்றும் தெரியாத நாட்டில் இருக்காங்கள முட்டாள் பசங்க உட்கார வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுங்க? இதை பற்றி அப்போப்போ ஒரே ஒரு தலைவர் செந்தமிழ் சீமான் மட்டும்தான் குரல் கொடுத்துட்ருக்கார். வேறு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறார். பகல் வேஷம் போட்டுட்டு இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. வேஷம் கலைக்கப்படும் ஒரு நாள். வெல்லட்டும் தமிழ் தேசியம்.